ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா, இன்னைக்கு உன் புருஷனை உன் மாமியார எல்லாரையும் பாராட்டி பேசினல. நான் இப்பதான் அந்த போன்ல பார்த்தேன். நான் சரியா தானம்மா பேசினேன். நீ என்னைக்கிடா தப்பா பேசிருக்க? நீ சரியாதான் பேசிருக்க. ஆனா நடந்துக்கிறதா ஒன்னும் சரியா இல்ல. அம்மா, நீங்க சொல்றத புரியல. அப்படியா? புரியாம தான் நீ இவ்ளோ விவரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியாடா? கொஞ்சம் வேதனையா இருக்குமா? நீங்க வேதனை படுற அளவுக்கு நான் என்னமா செஞ்சேன்? எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியில போய் உன் புருஷனை நீ ஜெயிக்க வச்ச. பொண்டாட்டி கடமைதான், அத நான் தப்புன்னு சொல்லல. எனக்கும் அது சந்தோஷம்தான். இன்னைக்கு உன் புருஷனை உன் மாமியார பாராட்டி பேசிட்டு வந்திருக்க. அம்மா, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, இதெல்லாம் எப்படி நான் தப்புன்னு சொல்லுவேன்? எனக்கும் அது சந்தோஷம்தான். ஆனா இதெல்லாம் நீ தனியா போய் செஞ்சுட்டு வந்த பாத்தியா, அதான் கொஞ்சம் தப்பா இருக்கு. வானதி, நீயே சொல்லு. கலகலன்னு சுத்திக்கிட்டு இருந்த ஆர்த்தி கழுத்துல இப்ப ஜீவா கட்டின தாலி பாரமா தொங்கிட்டு இருக்கு. அவ ஒவ்வொரு நிமிஷமும் அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள துடிக்கிறா. அவ வாழ்க்கை என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு நினைச்சு நினைச்சு நான் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். ஆனா நீயும் உங்க அப்பாவும் இப்ப கூட உன் வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல. என்னம்மா திடீர்னு என்னென்னமோ சொல்றீங்க? என்னென்னமோ பேசலமா? நான் என்னென்னமோ பேசவே இல்ல, உண்மையதான் பேசுறேன். நீயே சொல்லு. இங்க இருந்து கிளம்பி போய் மாப்பிள்ளைய நீ ஜெயிக்க வச்ச. அதுல உன் மேல இருந்த கோபத்துல பாதி அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு நீயே வலிய போய் உன் மாமியார உன் புருஷனை எல்லாரையும் பாராட்டி பேசியிருக்க. அதுல அவங்களுக்கு மொத்தமா உன் மேல இருந்த கோபம் எல்லாம் போயிருக்கும். நல்ல விஷயம்தான். ஆனா அவங்களுக்கு ஆர்த்தி மேல இருந்த கோபம் அப்படியே தானே இருக்கும். என் மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, அந்த வெறுப்பும் அப்படியே தானே இருக்கும். அப்புறம் ஆர்த்திய என்ன சொல்லி நான் கரையேத்து வேண்டாம். ஆனா நீ மட்டும் சந்தோஷமா நல்லபடியா அந்த வீட்டுல போய் வாழ்வ. உங்க அப்பாக்கு பெரிய சந்தோஷம். அவர் செல்ல பொண்ணு போய் நல்லா வாழறாள்னு உங்க அப்பாவும் கூடவே கிளம்பி வந்துருவாரு. அதுக்கப்புறம் நானும் ஆர்த்தியும் நடுத்தருவில் இருப்போம். கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி என்னத்தோட நான் அங்க போகல. நான் ஓட்டு போட்டா அவர் ஜெயிப்பாருன்ற சூழ்நிலை வந்தப்பதான் நான் அங்க போனேன். ஆனா இன்னைக்கு அப்பாவோட மாத்திரையும் போனையும் கொடுக்கறதுக்காக தான் நான் அங்க போனேன். அங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவும் மாட்டேன். போயிட்டல்ல, போனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சதில்ல. ஏன் உன் கையில போன் இல்ல? ஒரே ஒரு வார்த்தை, அம்மா இங்க இந்த மாதிரி ஒரு விழா நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, நீங்க ஆர்த்திய உடனே அனுப்பி வைங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிருக்கலாம்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.